அக்னீஸ்வரன் சார், இப்போ அதிமுகவிலிருந்து நிறைய முக்கிய நிர்வாகிகள் தாவேகா பக்கம் போறாங்க. நம்ம சொன்னது மாதிரி லோக்கல் பலமாக இருக்கட்டும், பணபலம், அனுபவம் அப்படிங்கிறது அதிகம் வாய்ந்த நபர்கள் போறதுதான் ஒரு முக்கிய பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லாம நிறைய பேர் போகும்போது ஒரு தலைமையாக என்ன பிரச்சனை, அதை சரி செய்யணுமா இல்ல சமாதானப்படுத்தணுமா, எங்க சரி செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டிருக்காங்களா, இல்ல ஓகே இவங்கெல்லாம் போகட்டும் அப்படிங்கிறது மூலமாக என்ன வியூகத்தை வகுக்க நினைக்கிறார்? இல்ல, அது கட்சியினுடைய தலைமை ரொம்ப துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சியினுடைய தலைமை தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்ப இப்ப இவர்களை போனதற்காக அவங்க எந்த நடவடிக்கையுமோ இல்ல சமாதான பேச்சுவார்த்தை எடுக்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடா? இல்ல எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது நமக்கு எங்க போனா வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க ஆளுங்கட்சியில இருந்தா அதுக்கு ஒரு அப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா அதிமுகவினுடைய அந்த இடம் அப்படிங்கிறது எப்படி மாறும்? அதைத்தான் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும். எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா 3-4 விஷயங்கள், அந்த பிம்பங்கள் உடைக்கப்படணும். நான் தான் புரட்சி தலைவர்னு சொல்றாங்க, அது முதல்ல உடைக்கணும். அப்பா நாங்க தான் புரட்சி தலைவர் வாரிசு, நாங்க தான் கட்சி. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதான்னா நீ புரட்சி தலைவர்னு சொல்லிக்கலாம்ப்பா, அதை உடைக்கணும். 2வது, முகத்தை காட்டினால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சி பாதைக்கு போயிடும். கடன் எல்லாம் இந்தியன் பேங்க், வேர்ல்டு பேங்க்ல போய் விஜய் முகத்தை காட்டுனா வட்டி கிடையாதா? நீங்க முகத்தை காட்ட வேணாம், உங்கள் உழைப்பை காட்டுங்கள், உங்கள் அறிவை நீங்கள் தெரிவு செய்யுங்க. இந்த மாதிரி இந்த திட்டத்துக்கு அப்படி செய்யுங்க. ஆகையினால இந்த சினிமா டயலாக்கை மீண்டும் மீண்டும் இங்க கொண்டு வந்து மக்களை மூளை செலவை செய்து ஒரு வளர்ச்சியான இருந்த தமிழகத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்ப தாவேகாவை ஒற்றை எதிரியாக வைத்துட்டு திமுக, அதிமுக, பாஜக போன்ற அணிகள் எல்லாம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குமா? ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு கடந்த காலங்கள்ல பார்க்க முடியல இல்லையா? உண்மை, எது வேணாலும் நடக்கலாம். பாஜகவும் தாவேகாவும் மறைமுகமா டீலிங் இருக்கலாம், காங்கிரசும் பாஜகவும் ஒத்துமையா இருக்கலாம், தாவேகாவும் திமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். ஏன்னா தாவேகாவினுடைய தலைவர் பாருங்க, எடப்பாடி பழனிசாமின்னு வாயில சொல்றாரா? இது எப்படிப்பட்ட அரசியல் தீண்டாமை! ஸ்டாலின் சார்னு சொல்றாரு, ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கட்சியினுடைய ஆட்கள் எல்லாம் இவர் வச்சுக்குருவாராம், அந்த கட்சியை பூரா அழிப்பாராம், கரைஞ்சு வந்துடணுமா. ஆனா கட்சி தலைவர் பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்களா? எப்படி பாருங்களேன், இவரை போய் பார்க்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை போய் பார்க்கிறாரு, பார்த்துட்டு சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம். அப்ப இந்த நடிப்பு இருக்குல்ல.